ஆன் பண்ணி. ஓகே, ஸோ லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ லாஸ்ட் சாப்டர் வந்து கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸில் என்னெல்லாம் ஸ்டடி பண்ணோம்? டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், velocity and acceleration. அதை மட்டும் ஸ்டடி பண்ணோம். சரியா? லாஸ் ஆஃப் மோஷன்ல இது வந்து மோஷன். This we call it as motion. Loss of motionல what causes motion? அப்போ இந்த மோஷனுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாரு? Force. So responsible for kinematics, responsible for velocity, acceleration, distance, displacement on the forces. So in the chapter la force பத்தி பார்க்க போறோம், right? So loss of motion, basically loss of motion எத்தனை லாஸ் இருக்கு? என்னென்ன லா இருக்கு? What are the laws? First law, first law of motion, அப்புறம் செகண்ட் லா ஆஃப் மோஷன், அப்புறம் தேர்ட் லா ஆஃப் மோஷன். தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்னது? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஃபர்ஸ்ட் லாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்? லா ஆஃப் இனர்ஷியா. ஃபர்ஸ்ட் லாங்கிறது லா ஆஃப் இனர்ஷியா. லா ஆஃப் இனர்ஷியா. இனர்ஷியானா மீனிங் என்ன? இன்எபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். இனர்ஷியானா இன்எபிலிட்டி. ஸோ இதில் 3 லாஸ் இருக்கு. வாட் ஆர் தி லாஸ்? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், அதுக்கப்புறம் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். So இதில் 3 law. First law, second. First lawல we have 3 laws. Inertia of rest, inertia of motion, inertia of direction. கவனிங்க, அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். Inertia of restனா என்ன? Inertia of restனா என்ன? An object lying on a table. அப்போ ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? இந்த பக்கத்தில் டிஸ்பிளேஸ் ஆகும். ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் என்ன இருக்கும்? அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் cannot move by itself until an external force is applied அப்படின்னு டெஃபினிஷன் படிச்சிருப்போம். அப்போ ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? ரெஸ்ட் கண்டிஷன்லேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அது வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் அங்கே ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். அது லா ஆஃப், தட் இஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் மோஷன் என்னது? இனர்ஷியா ஆஃப் மோஷன், சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கோம், சரியா? வேகமாக போகணும், திரும்ப என்ன பண்ணணும்? ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சைக்கிளை திரும்ப ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணாதான் என்ன ஆகும்? ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை போகும்போது குறுக்க யாராவது வந்துடுறாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபோர்ஸை பிரேக் அப்ளை பண்ணுறோம். பிரேக் என்ன பண்ணுது? ஃபோர்ஸை குறைக்குது. அப்போது ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணுனாலும் ஸ்பீடு டிக்ரீஸ் பண்ணணுனாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாமல் வெலாசிட்டியை இன்க்ரீஸும் பண்ண முடியாது, டிக்ரீஸும் பண்ண முடியாது. அது இனர்ஷியா ஆஃப் மோஷன். தேர்ட் ஒன் என்ன? இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு என்ன தேவை? ஃபுட்பால் ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட்பால் விளாட்றோம். பாலை ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த டைரக்ஷன் என்ன பண்ணணும்? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அப்போ டைரக்ஷன் சேஞ்சிங்க்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இஸ் இனர்ஷியா. இனர்ஷியாவில் 3 கண்டிஷன்: இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், மோஷன் அண்ட் டைரக்ஷன். ரெஸ்ட்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்து மோஷனுக்கு கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். அது வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கும். அதே மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, டிக்ரீஸ் பண்ணனாலும் சரி, என்ன தேவை?
ஃபோர்ஸ் தேவை. டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ஃபோர்ஸ் தேவை. ஸோ ஃபோர்ஸ் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. ரைட்? ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், மோஷன் அண்ட் டைரக்ஷன் எழுதிக்கங்க. என்னது? இன்எபிலிட்டி. இதுவா? இன்எபிலிட்டி. எதுவுமே தானா நடக்காது. எதுவுமே தானா நடக்காது. நம்ம படிப்புமா? படிக்க மாட்டோம். ஃபோர்ஸ் வந்தால் தான் படிப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்து மூவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் லாவுக்கு லா ஆஃப் இனர்ஷியா. எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். எழுதியாச்சா? ஸோ புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. பஸ் ட்ராவலிங். பஸ்ஸில் சீட்டில் உட்காந்துருக்கும் போது பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும். அப்போ அது என்ன கண்டிஷன்? பஸ்ஸு ஸ்டார்ட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? பஸ்ஸில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம பின்னாடி இடிச்சுக்குவோம். சரியா? பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகி என்ன ஆகிடும்? மூவ் ஆகிடும். நம்ம என்னவா இருக்கும்? லோயர் பார்ட் ஆஃப் த பாடி மூவ் ஆகிடும். அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி ஸ்டேஷ்னரியாக இருக்கும். அப்போ சீட்டு வந்து நம்ம தலையில் அடிக்கும். சீட்டு வந்து நம்ம தலையில் இருக்கும். அது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. ஓகே, லோயர் பார்ட் ஆஃப் த பாடி பஸ்ஸோட இருக்குது, அதனால் அது முன்னாடி மூவ் ஆகிடும். நம்ம அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி என்னவா இருக்கும்? ஸ்டேஷ்னரியாகவே இருக்கும். அப்போது பின்னாடி இருக்க அந்த கம்பி வந்து நம்ம தலையில் அடிக்கும். ஓகே, அதே மாதிரி பஸ்ஸு மூவ் ஆகிட்டு இருக்கும்போது சடன் பிரேக் போட்டாங்கன்னா நம்ம முன்னாடி போய் அடிச்சுக்குவோம். ஏன்னா பஸ்ஸு மோஷனில் இருக்கும்போது நமக்கும் அந்த மோஷன் இருக்கும். நாமளும் ஃபார்வேர்ட்லேயே இருக்கும். பஸ்ஸு நின்றோம், நம்ம எப்படி இருப்போம்? ஃபார்வேர்ட்லேயே நின்றோம். ஃபார்வேர்ட்லேயே இருப்போம் நம்ம. இப்போ பஸ்ஸு நின்றுதுன்னா நம்ம ஃபார்வேர்ட்லேயே இருக்கும்போது நம்ம தான் போய் இடிச்சுக்குவோம். பஸ் இடிக்காது. ஸ்டார்ட் ஆகும்போது சீட்டு வந்து இடிக்கும். ஏன்னா வி ஆர் இன் ரெஸ்ட் கண்டிஷன், நம்ம மூவ் ஆகவே இல்லை. பஸ்ஸு ஸ்டாப் ஆகும்போது பஸ்ஸு ஸ்டாப் ஆகிடும். நமக்கு மோஷன் இருக்கனால நம்ம ஃபார்வர்ட் டைரக்ஷன்லேயே இருக்கிறனால நம்ம முன்னாடி போய் இடிச்சுக்குவோம். பஸ்ஸு ஸ்டாப் பை எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? பஸ்ஸு ஸ்டாப் ஆகும்போது முன்னாடி காலை வச்சு பின்னாடி நகர்ந்துக்குவோம் இல்லையா? இல்லைன்னா முன்னாடி கையை வச்சு பின்னாடி நகர்ந்துக்குவோம். அப்போ எதுக்காக அதை பண்ணுறோம்? முன்னாடி போய் இடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம பின்னாடி தெளிக்கிறோம். அப்போ அது இனர்ஷியா ஆஃப் மோஷன். தேர்டு, இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். பஸ்ஸு திரும்பும்போது என்ன ஆகும்? நாமளும் சேர்ந்து திரும்பணும். இல்லை திரும்ப மாட்டோம் அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருந்தா பஸ்ஸு திரும்பிடும். நம்ம என்ன பண்ணுவோம்? சைடில் லெஃப்டில் போயிடும். லெஃப்டோ ரைட்லேயே மூவ் ஆகிடும். அப்போ அது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ பஸ்ஸு திரும்பும் போதும் நாமளும் ஸ்லைட்டாக திரும்பணும். பைக் ஓட்டும் போதும் அதுதானே பண்ணுறோம். ரோடு வந்து கர்வ்டாக இருக்கும். இப்போ யூ டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம பாடியை நம்ம திருப்புவோம். அப்போ டைரக்ஷன் மாற்றும் போது நம்மளும் அந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இந்த மூணுக்கும் சிமிலாரிட்டிஸ் என்ன? ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்,
Inertia of restனா ஒரு ஆப்ஜெக்ட் laying on a table. அப்போ இது மேல இருக்கக்கூடிய மொத்த ஃபோர்ஸ் என்ன? டோட்டல் ஃபோர்ஸ் என்ன? 0. டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் 0. ஃபோர்ஸ்னா என்ன அர்த்தம்? மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் இஸ் 0. அப்போ ஆக்ஸலரேஷன் என்ன? 0. ஓகே, ரெஸ்ட்ல இருக்கோம் அப்படின்னா அந்த ரெஸ்ட் கண்டிஷன்ல நம்ம மேல ஆக்ட் ஆகக்கூடிய மொத்த ஃபோர்ஸும் 0. ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். செகண்ட் கேஸ்ல என்ன? This is law of inertia of rest. Second case என்ன? Inertia of motion. ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு. Object is moving in this direction with certain velocity UO, VI இது வேணா எடுத்துக்கலாம். நம்ம சைக்கிள் ஓட்டிட்டு போறோம். சைக்கிள் ஓட்டிட்டு போனா ஃபோர்ஸ் என்ன? சைக்கிளை ஸ்டேபிளாக தானே ஓட்டிட்டு போகிறோம். சைக்கிளோ இல்லை டூ வீலரோ ஓட்டிட்டு போனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டேபிளாக தான் ஓட்டிட்டு போவோம். அப்போ அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? மொத்த ஃபோர்ஸும் 0. மொத்த ஃபோர்ஸும் 0னா ஃபோர்ஸ் இல்லாமல் இல்லை. நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. அப்போ நெட் ஃபோர்ஸ் என்னன்னா ஆல் த ஃபோர்ஸஸ் ஆர் பேலன்ஸ்ட்னு அர்த்தம். ஆல் தி ஃபோர்ஸஸ் ஆர் பேலன்ஸ்டுன்னு அர்த்தம். அப்போ இங்கேயும் ஃபோர்ஸ் என்ன? 0. ஃபோர்ஸ் 0னா லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், ரைட் சைடில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாமே ஈக்குவல். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அங்கே வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது, ஆனால் அது என்ன பண்ணுவோம்? பேலன்ஸ் பண்ணக்கூடாது. இங்கேயும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது, ஆனால் என்னவா இருக்கும்? பேலன்ஸ்ட் கண்டிஷனாக இருக்கும். ஓகேவா? அப்போ கையை விட்டுட்டு ஓட்டுவோம், ஒரு கையில் ஓட்டுவோம். ஆனால் எப்படி ஓட்டினாலும் என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபோர்ஸை பேலன்ஸ், ஆனால் என்னவா இருக்கும்? மோஷனில் இருக்கும். மோஷனில் இருந்து ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்டேபிள் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறதுனால மொத்த ஃபோர்ஸு என்ன? 0. அப்போ மொத்த ஃபோர்ஸு 0னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாமல் இல்லை, ஃபோர்ஸ் இருக்குது, ஆனால் என்னவா இருக்குது? ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்கு. ரைட்? ஸோ தட் இஸ் இனர்ஷியா ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் என்னது? அங்கேயும் ஃபோர்ஸ் 0 ஆகும். எப்போ? நீ அந்த டைரக்ஷனில் ஒரு போய் யூ டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யூ டர்ன் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டா யூ டர்ன் பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு யூ டர்ன் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்? நம்ம உடம்பையும் சாய்ச்சி தான் நம்ம அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணுவோம். அப்போ அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃபோர்ஸ் அந்த டைரக்ஷனில் கொடுக்குறோம். ரைட்? ஸோ தட் இஸ் பேலன்ஸ்ட். ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். மொத்த ஃபோர்ஸ் என்ன? 0. மொத்த ஃபோர்ஸுக்கு மீனிங் என்ன? ஃபோர்ஸஸ் ஆர் பேலன்ஸ்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபோர்ஸ் இருக்குது, ஆனால் எல்லா ஃபோர்ஸும் பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். டேக் டவுன். எழுதியாச்சா? நெக்ஸ்ட், நியூட்டன்ஸ் செகண்ட் லா. What is Newton's second law? The rate of change of momentum. The rate of change of momentum. So Newton's second law. So second law la force is nothing but mass into acceleration. Force கொடுத்தா ஒரு ஆப்ஜெக்ட்க்கு என்ன கிடைக்கும்? Acceleration கிடைக்கும். So what is acceleration? Listen. Force is equal to mass into what is acceleration? Rate of change of velocity. So force is equal to m into d by dt எடுத்துக்கலாம். So we can take the d by dt outside. F is equal to d by dt m into v னு மாறும். So force is equal to m into dv by dt, m into dv by dt, that is equal to d by dt of m into v என்ன? Momentum. So P is equal to mv, that we call it as momentum. So force is equal to mass into acceleration, that can be written as m into dv by dt
Otherwise we can write it as dp by dt. So force is nothing but rate of change of momentum, or we call it as acceleration. Take it. எழுதியாச்சா? Completed? Yes. So force is equal to m into a, that is also equivalent to m into dv by dt, that can also be written as m in, that is dp by dt. So the force is equal to rate of change of momentum dp by dt. அதே மாதிரி force is equal to d by dt of momentum என்ன, mass into velocity. So இங்க ரெண்டு changes நடக்கலாம். f is equal to dm by dt, இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணா dm by dt into v plus m into dv by dt. ஸோ ரெண்டுமே சான்சஸ் இருக்கு. ஸோ dm by dt அப்படின்னா மாஸ் சேஞ்சஸ். அப்போ நமக்கு சம்மு இம்பல்ஸ், அதாவது மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு m into v, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு dp by dt மட்டும் வராது. dp by dt எது மாறலாம்? மாஸும் மாறலாம், வெலாசிட்டியும் மாறலாம். மாஸ் எப்போ மாறும்? ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஸ்டாப்லையும் என்ன ஆகும்? பேசஞ்சர்ஸ் ஏறுவாங்க, இறங்குவாங்க. அப்போ என்ன சேஞ்ச் ஆகுது? மாஸ் சேஞ்ச் ஆகுது. வெலாசிட்டி அப்படியே இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லேயே போயிட்டு இருக்கு. ஆனால் என்ன மாறுது? மாஸ் மாறுது. சரியா? இன்னொரு சான்சஸும் இருக்கு. என்னது? மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கு, ஒரு 10 பேர்த்த மட்டும் ஏற்றிக்கிறோம். அப்போ எது மாறும்? வெலாசிட்டி சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, அப்போ ரெண்டு சேஞ்சஸுமே நடக்கும். dm by dt into v நடக்கலாம், m into dv by dt நடக்கலாம். அப்போ ரெண்டு சான்சஸுமே நடக்குது. எப்பயுமே f is equal to m into dv by dt மட்டும் கிடையாது, ரெண்டுமே நடக்கலாம். ஒரு வாட்டர் லாரி என்ன ஆகும்? தண்ணி ஏற்றிட்டு போயிட்டே இருக்கும். போகிற வழியில் என்ன ஆகும்? தண்ணி ஃபுல்லாக ஸ்பில் ஆகிட்டே போகும். அப்போ அங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குது? மாஸ் சேஞ்சஸ் நடக்குது. அப்போ மாஸ் சேஞ்சஸும் நடக்கும், வெலாசிட்டி சேஞ்சஸும் நடக்கும். ரெண்டுமே சான்சஸ் இருக்குது. ராக்கெட் ப்ரொபல்ஷன், ராக்கெட் என்ன ஆகும்? மாஸ் சேஞ்சஸும் நடக்கும், வெலாசிட்டி சேஞ்சஸ் நடக்கும். ஃபியூயல் பேர்ன் ஆகி கீழே டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஃபியூயல் பேர்ன் ஆகிட்டு இருக்கும், மேலே ராக்கெட் மேலே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் பேர்ன் ஆகி கீழே விழுந்துரும், அப்புறம் ஒரு ஸ்டேஜ் பேர்ன் ஆகி கீழே விழுந்துரும். இங்கே மாஸ் குறைய ஸ்பீடு என்ன ஆகும்? அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ ரெண்டு சேஞ்சஸும் நடக்கும். ஓகே, நமக்கு என்ன சேஞ்சஸ் நடக்கும்? நமக்கு எந்த சேஞ்சஸும் நடக்காது. நமக்கு வெலாசிட்டி சேஞ்சஸ் மட்டும்தான். நம்மளுடைய மாஸ் என்னவா இருக்கும்? எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ வெலாசிட்டி சேஞ்சஸ் மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். அப்போ ஒரு பைக்கு, ஒரு கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்கே மாஸ் சேஞ்சும் இருக்கும், வெலாசிட்டி சேஞ்சஸும் இருக்கும். பைக்கும் மாஸ் சேஞ்சஸ் இருக்கும். பெட்ரோல் 5 liters ஆஃப் பெட்ரோல் போடுறோம், ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டே வரோம் அப்படின்னா அப்போ என்ன இருக்கும்? பெட்ரோல் காலி ஆகிடும். பெட்ரோல் காலி ஆச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? மாஸ் சேஞ்சிங். சரியா? அதே பைக்கில் ஒருத்தன் ஊர் சுற்றலாம், 2 பேர் ஹெவி வெயிட்டை வச்சுட்டு ஊரை சுற்றினா அப்போ என்ன சேஞ்சஸ் நடக்கும்? மாஸ் சேஞ்சஸும் நடக்கும். அப்போ மாஸ் அதிகமாச்சுன்னா ஸ்பீடு என்ன ஆகிடும்? குறைய ஆரம்பிச்சிடும்.
அப்போ மொமெண்டம்ல ரெண்டு கேசஸ் ஆஃப் மொமெண்டமும் நடக்கும். அதை நம்ம சம்ம பார்த்து தான் டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ எஃப் கேன் பி டிபி பை டிடி விச் இஸ் நத்திங் பட் எம் இன்டூ டிவி பை டிடியாகவும் இருக்கலாம், அல்லது எஃப் இஸ் ஈக்குவல் டு டிஎம் பை டிடி இன்டூ வி பிளஸ் எம் இன்டூ டிவி பை டிடியாகவும் இருக்கலாம். ரைட், இந்த டிஎம் பை டிடி யூனிட் ரொம்ப முக்கியம். டிஎம் பை டிடினா என்ன அர்த்தம்? மாஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதை மாஸ் ஃப்ளோ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் ஃப்ளோ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் என்ன? கேஜி பை செகண்ட். யூனிட் என்ன? கேஜி பை செகண்ட். ஒரு மணி நேரம் பைக் எடுத்துட்டு ஊரை சுற்றுறோம் அப்படின்னா அப்போ அங்கே என்ன சேஞ்சஸ் இருக்கும்? பெட்ரோல் ஒரு மணி நேரத்துக்கு காலியாக இருக்கும். அப்போ எவ்வளோ லிட்டரு, எத்தனை கிலோமீட்டர் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது காலி ஆகும். அப்போ அது என்னன்னு சொல்லலாம்? கிலோகிராம் பை செகண்ட்லேயே ஆன்சர் சொல்லலாம். இல்லைன்னா எத்தனை லிட்டர் பெட்ரோல் காலியாக இருக்கு, எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் காலியாக இருக்கும்? 1 லிட்டர். ஓகேவா? அப்போ அது என்னன்னு சொல்லலாம்? கேஜி பை செகண்டில் ஆன்சர் சொல்லலாம், இல்லைன்னா மீட்டர் கியூப் பை செகண்டில் ஆன்சர் சொல்லலாம். கேஜி பை செகண்ட் அல்லது மீட்டர் பை செகண்ட், ரெண்டுமே ஒன்று தான். சரியா? நம்ம ஆன்சர் சொல்லும் போது மாஸில் சொன்னோம்னா அது கேஜி பை செகண்ட், லிட்டரில் சொன்னோம்னா அது மீட்டர் கியூப் பை செகண்ட். அப்போ வாட் இஸ் 1 லிட்டர்? வாட் இஸ் 1 லிட்டர்? 1 லிட்டர் எதுக்கு ஈக்குவல்? 1 லிட்டருடைய வேல்யூ என்ன? நம்ம டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது வீட்டில் வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் என்ன ஆகும்? 1 மீட்டர் லென்த்து, 1 மீட்டர் ஹைட்டு, 1 மீட்டர் வித் அகலம் வச்சு வீட்டில் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். அப்போ இந்த டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் அப்போ வால்யூம் எவ்வளோ? 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர், அப்போ 1 மீட்டர் கியூப். இந்த 1 மீட்டர் கியூபுக்கு டேங்க்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் அது 1000 லிட்டர்ஸை பிடிக்கும். தென் வாட் இஸ் 1 லிட்டர்? ஸோ 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 1 லிட்டர்னு அர்த்தம். Then what is 1 liter? 1 liter is equal to 1 meter cube by 1000. அப்போ 1 liter is equal to 10 power minus 3 meter cube க்கு equal. 1 liter is 10 power minus 3 க்கு minus 3 meter cube க்கு equal. இங்கே அதே மாதிரி kg by secondly சொல்லலாம், meter cube by secondly சொல்லலாம். அப்போ செகண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா kg is equivalent to meter cube directly. சரியா? இது திரும்பவும் நமக்கு டாப்பிக்கில் வரும். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிக்கும்போது இந்த கொஷின்ஸ் திரும்பவும் அங்கே வரும். அங்கே வந்து மாஸ் ஃப்ளோ ரேட்டு அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். சரியா? இங்கே கான்செப்ட்ஸ் இங்கேயே படிச்சிருவோம். டேக் இட் டவுன். இங்கே v வந்து வெலாசிட்டி. இங்கே சொல்லும்போது வால்யூம் ஃப்ளோ ரேட் வந்து மீட்டர் கியூப் பை செகண்ட். இங்கேயும் நம்ம எழுதணும்னா டிவி, சேஞ்ச் இன் வால்யூம், அது சேஞ்ச் இன் வால்யூம் பை டைம். சரியா? இங்கே வந்து வெலாசிட்டி. வெலாசிட்டி என்ன? மீட்டர் பை செகண்ட். மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டு எம் இன்ட்டு ஏன்னு மாறும். இந்த டிவி பை டிடி வேற, இங்கே வர டிவி பை டிடி வேற. சரியா? அங்கே வால்யூம் ஃப்ளோ ரேட். நோட் பண்ணியாச்சா? This is period. Now
x1. So force is equal to ma, that is equal to dp by dt. So force is equal to dp by dt. So if you cross multiply, f into dt is equal to dp. ரெண்டு பக்கமும் integrate பண்ணா this will become f into t, that is equal to momentum. So this we call it as impulse. Impulse is equal to momentum, linear momentum. Since the particles are moving ஒரே straight line pathல move ஆகறனால impulse is equal to momentum. ஃபுட்பாலுக்கு ஃபோர்ஸ் எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் கொடுக்குறோம். அதுக்கு என்ன கிடைக்குது? பால் வெலாசிட்டியை கெயின் பண்ணுது. அப்போ இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம். ஸோ இம்பல்ஸ் என்ன? நியூட்டன் செகண்ட். இதோட யூனிட் என்ன? நியூட்டன். இதோட யூனிட் நியூட்டன் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம்னு என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி. அப்போ இது என்னது? கேஜி மீட்டர் பை செகண்ட். ஸோ நியூட்டனுக்கு போட்ட வாட் இஸ் நியூட்டன்? கேஜி மீட்டர் பை second squared into second, that will get cancelled, so that will become kg meter by second. So unit wise or dimension wise adu rendu constant ah irukum. So impulse is equal to linear momentum. So in the momentum nama paakanum. Appo na force kudukuren. A batsman, so or ball inga vandu there is a ball. I am throwing a ball with velocity u along this direction. அப்போ இந்த பால் என்ன ஆகும்? செவுத்துல பட்டு திரும்பி வரும். நம்ம எந்த டைரக்ஷனில் போடுறோமோ அதே டைரக்ஷனில் திரும்பி வரும். இந்த வெலாசிட்டி u which is positive. பால் என்ன ஆகும்? செவுத்துல பட்டு இந்த டைரக்ஷனில் திரும்பி வரும் with the same velocity. நான் எவ்வளோ ஃபோர்ஸில் தூக்கி போடுறேனோ அவ்வளோ ஃபோர்ஸில் பால் வெலாசிட்டி திரும்பி வரும். ஓகே, அப்போ வாட் இஸ் மொமெண்டம்? m into u இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இந்த டைரக்ஷன் என்ன? பாசிட்டிவ். இந்த டைரக்ஷன் வெலாசிட்டி என்ன? நெகட்டிவ். வாட் இஸ் மொமெண்டம்? வாட் இஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம்? ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம். இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னன்னு எழுதுவோம்? டெல்டா பி அப்படின்னு எழுதுவோம். வாட் இஸ் டெல்டா பி? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். வாட் இஸ் ஃபைனல் மொமெண்டம்? m into இந்த டைரக்ஷன் என்ன? மைனஸ் u மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். இந்த டைரக்ஷன் வெலாசிட்டி என்ன? u. இப்போ என்னவா மாறும்? மைனஸ் 2mu. இந்த மைனஸ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது? ஃபைனலாக எந்த டைரக்ஷனில் இருக்கு? நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கு. ஃபைனல் டைரக்ஷன் வந்து நெகட்டிவ் டைரக்ஷன். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அப்போ ஒரு பால் போயிட்டு திரும்பி வந்தால் மொமெண்டம் எத்தனை வாட்டி மாறும்? 2 times மாறும். ஒரு பால் போய் இடிச்சுட்டு திரும்பி வந்ததுன்னா மொமெண்டம் 2 times மாறும். ஓகே, பால் இப்படி தூக்கி போடலாம், இல்லைன்னா பாலை சர்டன் ஆங்கிளில் தூக்கி போடலாம். இப்படி தூக்கி போட்டோம்னா எந்த ஆங்கிளில் தூக்கி போடுறோமோ அதே ஆங்கிளில் திரும்பி வரும். ஓகே, இப்போ இந்த ஆங்கிளில் இந்த ஆங்கிளில் u அப்படின்ற வேகத்தில் திருப்பி போட்டால் பை மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா, அதே ஆங்கிள் என்ன ஆகும்? இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, எந்த ஆங்கிளில் தூக்கி போடுறோமோ அந்த ஆங்கிளில் இந்த பக்கம் ரிட்டர்ன் ஆகும். அப்போ இதை என்ன பண்ணணும்? இந்த ரிசால்வ் பண்ணணும். அப்போ இதை ரிசால்வ் பண்ண என்னவா மாறும்? u cos தீட்டான்னு மாறும். இந்த டைரக்ஷன் என்ன? பாசிட்டிவ். இதை ரிசால்வ் பண்ணால் போயிட்டு ஹிட் பண்ணிட்டு இப்படி ரிட்டர்ன் வரும். அப்போ இதை ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணால் மைனஸ் u cos தீட்டா. இல்லை இனிஷியல் மொமெண்டம் மைனஸ் ஃபைனல் மொமெண்டம்னு எழுதக்கூடாதுன்னா தாராளமாக எழுதலாம். இனிஷியல் மைனஸ் ஃபைனல்னு எழுதலாம். ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு எழுதலாம். ஓகே, what is initial? mu cos theta minus what is final? m into minus u cos theta. அப்போ என்னவா மாறும்? mu cos theta minus into minus plus mu cos theta. அப்போ மொமெண்டம் என்ன ஆகுது? 2 times mu cos theta. That is the rate of change of momentum. அப்போ மொமெண்டம் 2 times தான் இன்க்ரீஸ் ஆகும் ஹிட் பண்ணிட்டு திரும்பி வரும்போது. இது செகண்ட் லா தான். ஆனால் நான் எவ்வளோ ஸ்பீடில் தூக்கி போடுறேனோ அவ்வளோ ஸ்பீடில் திரும்பி வரும். அப்போ இது என்ன? ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். அப்போ செகண்ட் லாவில் என்ன இருக்கு?
தேர்ட் லாவும் இருக்கு. ஆக்சுவல் லா என்ன அப்படின்னு பார்த்தா செகண்ட் லா தான். சரியா? இந்த லால இருந்து எனக்கு என்ன கிடைக்குது? மொமெண்டம் கிடைக்குது. இந்த லால இருந்து நான் என்ன மெஷர் பண்றேன்? மொமெண்டம் கிடைக்குது. சரியா? தியரிட்டிக்கல் கொஸ்டினா வரும். இப்போ செகண்ட் லால இருந்து நான் என்ன மெஷர் பண்றேன்? மொமெண்டம் கிடைக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் லாவும் செகண்ட் லாவுக்குள்ள தான் இருக்கு. தேர்ட் லாவும் செகண்ட் லாக்குள்ளது. அப்போ ஆக்சுவல் லா என்னன்னு கேட்டா செகண்ட் லா இஸ் த ஆக்சுவல் லா ஆஃப் லாஸ் ஆஃப் மோஷன். ரைட்? டேக் இட் டவுன். செகண்ட் லா இஸ் தி லா ஆஃப் மொமெண்டம். புக் நோட் பண்ணிடுச்சா? நெக்ஸ்ட் போலாமா? So momentum, we have three cases. So momentum, when the mass remains constant, take down. Case 1. So first case, momentum la case 1, when m1, m2 equal to m. Mass வந்து constant ஆ இருக்கு. Velocity vary ஆகும். v1 greater than v2 அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல v2 greater than v1 வச்சுக்கலாம். There are same masses, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் ஈக்குவல், வெலாசிட்டி வந்து வேரி ஆகும். அப்போ மொமெண்டம் என்ன ஆகும்? வாட் இஸ் த மொமெண்டம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்? p1 is equal to m into v1. ஏன்னா என்ன எடுத்திருக்கோம் கண்டிஷன்? மாஸ் கான்ஸ்டன்ட். அப்போ m into v1. வாட் இஸ் மொமெண்டம் ஆஃப் த செகண்ட் பாடி? m into v2. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மொமெண்டம்? p2 by p1 எடுத்தாலும் சரி, இல்ல p1 by p2 எடுத்தாலும் சரி. Then what is momentum? m into v2 by m into v1. ரெண்டும் cancel ஆயிடும். Then p2 by p1 is equal to v2 by v1. So the momentum is directly proportional to velocity. Momentum is directly proportional to velocity. எப்போ? mass constant ஆ இருக்கும்போது. Take it down.
momentum is directly proportional to velocity. அப்போ இதோடைய graph என்ன? So this side we can take it as velocity. இந்த பக்கம் momentum எடுத்துக்கலாம். அப்போ momentum is directly proportional to velocity. அப்போ velocity என்னவா இருக்கும்? Straight line ஆகும். Power is equal to m into v. V power என்னவா இருக்கு? 1r. அப்போ v power 1 என்ன வரும்? So velocity. So theta which remains constant. Take it down. So m is equal to constant. இங்க என்ன condition? M equal to constant இருக்கும்போது graph or momentum versus velocity. Second case, when the velocity is constant, mass is different. Velocity constant, mass different ஆகுதா? If m1 greater than m2 or m2 greater than m1. If v is constant, v1 equal to v2 equal to vr, then what is momentum? P1 is equal to m1 into v. What is P2? P2 is equal to, that is also m2 into v. Then what is the ratio of momentum? P2 by P1. P2 by P1 எடுத்தா என்ன வரும்? m2 by m1 வரும். v என்ன ஆயிடும்? Cancel ஆயிடும். அப்போ momentum is directly proportional to mass. So mass constant and the momentum is directly proportional to velocity. Velocity constant and the momentum is directly proportional to mass. That is second case. Third case, momentum constant இருந்தா mass வேற வேற velocity வேற வேற. Case 3. அப்போ இதுக்கு என்ன graph? இங்க என்ன graph? V is constant. அப்போ V constant னா graph என்னவா இருக்கும்? Directly proportional. அப்போ என்னவா இருக்கும்? Straight line ஆ இருக்கும். So the momentum versus mass. Velocity V is constant. So that is also a straight line. Third case, when the momentum is constant. Third case, when the momentum is constant, P1 is equal to case 3. Case 3, P1 is equal to P2, that is equal to momentum. Mass may vary. M1, the another mass is M2, the corresponding velocity is V1, the corresponding velocity is V2. அப்போ ratio எடுத்தா என்னவா மாறும்? P1 by P2 or P2 by P1. எப்படி வேணா எடுக்கலாம். P1 by P2 is equal to M1 V1 by M2 V2. அப்போ P1 and P2 ரெண்டுமே என்னவா எடுத்திருக்கோம்? Same momentum. So P by P, that is equal to M1 V1 by M2 V2. So both will get cancelled. If you want, you can cross multiply this. Cross multiply பண்ணா என்னவா வரும்? M2 by M1 is equal to V1 by V2. இந்த M இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? 1 by 1 ன்னு மாறும். அப்போ இந்த மாஸ் இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா M2 and this mass will come here. So M2 by M1. என்னடா? M2 by M1 is equal to V1 by V2. So அப்போ இங்க என்னவா இருக்கு? Proportionality. M is inversely proportional to velocity. Mass increase ஆச்சுன்னா velocity என்ன ஆகும்? Decrease ஆகும். Right? So M is inversely proportional to velocity. Now what is the graph? Mass, velocity, inversely proportional. Inversely proportional is constant. Momentum is constant. Momentum is constant.
A car of mass 1000 kg. A car of mass 1000 kg is moving with the velocity. A car of mass 1000 kg is moving with the velocity of 10 meter by second. And it is acted upon by a force. And it is acted upon by a force of 1000 Newton. And it is acted upon by a force of 1000 Newton. 1000 Newton due to engine. 1000 Newton due to engine. And retarding force of 500 Newton. And retarding force of 500 Newton due to friction. Due to friction. What will be its velocity? What will be its velocity after 10 seconds? What will be its velocity after 10 seconds? What will be its velocity after 10 seconds? அப்போ இங்க என்ன இருக்கு? A car of mass, what is the mass? 1000 kg. A car of mass m, that is m is equal to 1000 kg. 1000 kg is acted upon by a force of 1000 Newton. Engine. அப்போ engine எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்கும்? இந்த டைரக்ஷன் ஃபோர்ஸ் வந்து 1000 Newton. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆகும்? பேக்வர்ட் டைரக்ஷன். அப்போ இங்கே ஆக்ட் ஆகும். நான் இப்போதைக்கு இங்கே வரைகிறேன். எவ்வளோ நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 500 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. வெலாசிட்டி என்ன? 10 மீட்டர் பை செகண்ட். மூவிங் வித் த ஃபோர்ஸ் ஆஃப் 10 மீட்டர் பை செகண்ட். வாட் இஸ் த டைம்? 10 செகண்ட்ஸ். எவ்வளோ? 10 செகண்ட்ஸ். என்ன கால்குலேட் பண்ணணும்? velocity of the car. ஆல்ரெடி ஒரு velocity கொடுத்துருக்கு. அது என்ன velocity? Initial velocity. இது என்ன velocity? Initial velocity. So this is initial velocity. We need final velocity. What is final velocity? V equal to u plus V is equal to u plus at. நமக்கு என்ன தேவை? u தெரியும், t தெரியும். என்ன தேவை? Acceleration கண்டுபிடிக்கணும். What is the force? What is the net force? Net force எவ்வளோ? 500 இந்த பக்கம், 1000 இந்த பக்கம். ஸோ 1000 minus 500. So Fn is equal to 500 Newton. What is force? Mass into acceleration. Force is nothing but mass into acceleration. அப்போ acceleration எவ்வளோ? Acceleration is force by mass. Force எவ்வளோ? What is force? Net force வந்து 500 divided by mass வந்து 1000. அப்போ acceleration என்ன? 1/2 meter by second square. Now I got the acceleration. Now what is the final velocity? What is initial velocity? 10. What is acceleration? 1/2. In how many seconds? 10 seconds. So the final velocity will become 15 meter by second. Right? Pop it up. Let it run. போதுமா?